டாக்டர் ஐயாவுக்கு தன்மானம்னு ஒன்று இருந்தாக்கா நமக்கு எதிராக இருந்த சசிகலாவோட கை கோக்கலாமா? தமிழ் தேசியம் பேசிக்கின்னு தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிக்கின்னு தமிழர்கள் தான் இருக்கணும், தமிழர் தான் ஆளணும்னு சொல்லக்கூடிய சீமா அவங்கள ஏற்றுக்கிறாரா? இதான் சொல்கிற ஐயா தூக்கி பிடிச்சி பேசுகிற ஐயா தான் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் குரல் கொடுத்தவர், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் ஐயா தாங்கிறாருன்ற. அப்படி இருக்கும்போது ஏன் நான் தமிழர் அவங்களோட சேர்ந்து இந்த தேர்தலை களங்காணக்கூடாது? அந்த மாதிரி சீமா பண்ணட்டான். ஒட்டுமொத்த தமிழர் உங்கள் அணிக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லையா பாரு. அவரை ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரியில் மொத அமைச்சர் கிடைக்குது. ஒரு தலித் எழுமொழியை ஆக்கின பெருமை டாக்டர் ராமதாஸுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ராமதாஸ் ஏன் சீமா இவங்களோட போனாக்கா சீமான சிஎம்மா ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க? பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது விடுதலை சிறுத்தைகளும் பாமக ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு அணியில் இருக்கிறாங்க, டிஎம்கே கூட்டணியில் அவங்க நிற்கிறாங்க. அந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த பிரச்சனை வரும்போது இதே ரஜினிகாந்த்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி எங்கள் இடத்துல இருந்த ரஜினி தேசிய மன்ற மாவட்ட தலைவராக இருந்தான் பாஸ்கர் ஒரு பையன். சத்யநாராயண சத்யநாராயண சொல்லி சத்யநாராயணன்னா அவங்களை கூப்பிட்றாங்க, உடனடியாக வாங்கினாங்க. போனவுடனே ரஜினி கட்டி பிடிச்சிக்கணும் என்ன சொன்னாங்க அவர். அதாவது ரஜினி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் காலம் பதில் சொல்லுவான். நீ விஜய்க்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னால் அவனை ஓட்டு போடாமல் விட்டு போட போகிறாங்க. என்னோடய ரசிகர்கள் யாரும் ஓட்டு போடாதுனாக்கா உன் ரசிகரில் பாதி பேர் போயே சேர்ந்துட்டான். இதில் டாக்டர் மாதிரி ஆட்களும் சசிகலா மாதிரி ஆட்களும் சீமான் மாதிரி ஆட்கள்லாம் ஒருங்கிணைய மாட்டாங்க. தமிழர்களாக நிற்கக்கூடிய தமிழர்களுக்கான கட்சிகள் இங்கே இருக்குது இல்லை, அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, கூட்டணி வச்சுக்கோங்க. நான் வாழ்நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்த ஐயா பழநெடுமாறன் இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறார். இதை விட ஒரு கேவலமான செயல் இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பச்சை துரோகம் யாருமே செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி திமுக நீ ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு இதை விட ஒரு கேவலமான செயல் எதனா இருக்குமா? உனக்கு ஏன் வயசான காலத்தில் விட்டு போக வேண்டியது தானே? ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அப்போ அத்தனை பேரையும் உண்மையாக தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய மொத்த பேரையும் திமுக விலை கொடுத்து வாங்கிடுச்சுன்னு தான் தோணும். இப்போ பாமக ஐயா அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் புதுசாக ஒரு கட்சி ஐயா பிஎம்கே அப்படின்ற மாதிரி ஏபிஎம்கேன்ற மாதிரி ஒரு கட்சி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது பழைய பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக இவங்க ஆரம்பித்து சசிகலா அவர்களோட கூட்டணி. இப்போ இதில் நடுவில் மாட்டிக்கிட்டது யாருன்னா வன்னியர் மக்கள். இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னவா சார்? வன்னியர் மக்கள் தெளிவாக தான் சார் இருக்காங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஐயாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க சசிகலாவுக்கு. உண்மையில் ராமதாஸுக்கு டாக்டர் ஐயாவுக்கு தன்மானம்னு ஒன்று இருந்தாக்கா நமக்கு எதிராக இருந்த சசிகலாவோட கை கோக்கலாமா? சரி, அது கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். ஒரு தமிழச்சி அவங்கள ஏற்றுக்கிறாங்க. இதே தமிழர்களை தமிழ் தேசியம் பேசிக்கின்னு தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிக்கின்னு தமிழர்கள் தான் இருக்கணும், தமிழர் தான் ஆளணும்னு சொல்லக்கூடிய சீமா அவங்கள ஏற்றுக்கிறாரா? ரீசனாக ஐயாவை பற்றி தவறாக பேசாதீங்க. ஐயா மாதிரி நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு போராடினவங்க கிடையாது. இடஒதுக்கீடு போராடி வாங்கினது ஐயாவை தான், அந்த பெருமை சேரும் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அரசியலில் மட்டும் நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ சீமா யாரை நோக்கி போகிறாரு? தமிழ் சமுதாயத்தை நோக்கி வர்றாரா? இல்லை தமிழ் சமுதாயத்தை உனக்கு நான் ஆதரவான நிலைப்பாடுன்னு சொல்லி தமிழ் சமுதாயத்தை அழிக்க பார்க்குறாரா? சீமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி நீ ஆரம்பிச்சுக்கிற ஐயா சிஎப்போ 1904 ஆரம்பித்த கட்சி, தமிழர்களுக்காக ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியை அவரால் வழிநடத்தவே முடியல. அத்தனை தெலுங்குகளும் சேர்ந்துக்கின்னு அதை காலி பண்ணாங்க. அடுத்தபடியாக இவர் நம்ம மாபோசி ஐயா ஸ்டார்ட் பண்ணாங்க. தனியாக தமிழர்களுக்கான ஒரு கட்சி உருவாக்கினாங்க. அதையும் அந்த கட்சியை நடத்தக்கூடாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை காலி பண்ணி அவங்க 2 பேரையுமே அந்த கட்சியை இல்லாத அளவுக்கு பண்ணி திமுகக்குள்ளார ஐக்கியம் பண்ணிட்டாங்க. அண்ணாதுரை என்ற தெலுங்குறோம், கருணாநிதி என்ற தெலுங்குறோம். இது கூட புரிஞ்சுக்கணும்னா சீமா சும்மா தமிழ் தேசியம் பேசி ஏமாத்தாத. இன்றைக்கே உங்க கூட இருக்கிற அத்தனை பேருக்கு 35 வயசு ஆகிடுச்சு. இந்த தேர்தல் அடுத்த தேர்தலுக்குள்ளே அவன் 40 வயசு ஆகிடுவான். 65 வயசில் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? நீ ஒன்று செய், நீ சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசியம் தமிழர்கள் ஆட்சிக்கு வரணும், தமிழ் மக்கள் தான் ஆட்சி புரியணும்னு நினைக்கிறேன். நீ அதிமுக ஏற்றுக்க வேண்டாம். நான் மதவாத கட்சியும் ஏற்றுக்க மாட்டேன், பிஜேபி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அதிமுகவோட கூட்டணி வரமாட்டேன் அப்படின்னா நீ வராது. அப்போது
நேரடியாக இவங்களோட கூட்டணிக்கு போ. நீ தான் சொல்கிற ஐயா வந்து தூக்கி பிடிச்சி பேசுகிற. ஐயா தான் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் குரல் கொடுத்தவர். எத்தனையோ ஆண்டாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் ஐயா தாங்கிறாருன்ற. அப்படி இருக்கும்போது ஏன் நான் தமிழர் அவங்களோட சேர்ந்து இந்த தேர்தலை கலங்காணக்கூடாது? கலங்கானால அந்த மாதிரி சீமான் பண்ணட்டான். ஒட்டுமொத்த தமிழர் உங்கள் அணிக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லையா பாரு. ஆனால் சீமா சேர மாட்டார்ன்றது தெரியும். எல்லாருக்கும் ஒரு விலை இருக்குதுங்க. அவங்கவுங்க விலையில் வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? சும்மா இங்கே பேசுறது ஃபுல்லாக நம்ம தமிழ் ஜாதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை, நான் சொல்கிறது தனிப்பட்ட வன்னியர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சாதியில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க இங்கே. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸு ஃபுல்லாக வந்து விஜய் பின்னாடி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் தடுத்துலாம் நிறுத்த முடியாது, தனியாக நிற்கிறேன்றாங்க. அவரோட வாக்கு எவ்வளோ வாக்கு வாங்க போகிறாரு என்ன எதுவும் தெரியும். சீமானா சொன்னார், நான் தனித்து நின்று 8% ஓட்டு வாங்கியிருக்கேன் தமிழர்கள் மத்தியில் அப்படின்னுறாரு. இந்த 8% ஓட்டு வாங்கினார் இல்லைங்களா, அதில் அப்படியே மைனஸ் ஆகி விஜய் கூட ஓட்டானுங்க யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக. என்ன இப்போ இவர் எத்தனை சதவீதம் வாங்க போகிறாருன்னு தெரியல. வாங்கினதுக்கு பிறகு தான் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இன்னொரு 10-15 வருஷத்தில் நாம் வந்து இங்கே அகதிகளாகிடுவோம். தமிழர்கள் அத்தனை பேரும் அகதிகளாகிடுவோம். அதுதான் நடக்க போகுது. இப்போ மருத்துவர் ஐயா சசிகலா இருக்கும்போது அந்த இடத்துல சீமான் அவர்கள் போனால் சிஎம் கேண்டிடேட்ன்ற ஒரு பிரச்சனை சார். அது ஏற்றுப்பாங்க சார். சீமான இப்போது நீ சொன்ன ஐயா வந்து நான் என்றைக்குமே வந்து பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ வர மாட்டேன், அமைச்சர் பதவி எனக்கு வேண்டான்னு சொன்னார். ஒரு தலித் எழுமொழியை ஏற்றுக்குன்னு அவரை ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரியில் மொத அமைச்சர் கிடைக்குது. ஒரு தலித் எழுமொழியை ஆக்கின பெருமை டாக்டர் ராமதாஸுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ராமதாஸ் ஏன் சீமா இவங்களோட போனாக்கா சீமானை சிஎம்மா ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை? இந்த அம்மா கூட ஏற்றுப்பாங்கல்ல, சசிகலாவும் ஏற்றுப்பாங்கல்ல. அன்றைக்கி வந்து ஜெயலலிதா வந்து கன்னடர்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து ஜெயலலிதா கோசம் தன்னோட லைஃப் முழுக்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கின்னு அவங்களோட இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சீமா சிஎம்மு, நான் தான் சிஎம்மு, ஐயா இவங்கெல்லாம் என்னோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னால் பேசினா ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் சீமா அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் ஒரு நோக்கோடு போகிறாரு. அந்த நோக்கத்துக்கு இடையூறாக இவங்க இருந்துடக்கூடாது இல்லைங்களா? ஒட்டுமொத்தத்தில் எல்லாரும் வந்து நம்மளை தமிழர்களை அழிக்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். சும்மா சொல்லுவாங்க எல்லாம் தமிழ் தேசியம் பேசுவாங்க, தமிழர்னுவாங்க. அத்தனையும் போய் உண்மையாக தமிழ் தேசியம் பேசுகிறதுனா தான் தமிழ் மீது பற்றுள்ள தமிழ் ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க இவங்க பின்னாடி போனாங்க. அந்த இளைஞரோட நிலை என்ன இன்றைக்கி? சார் வெரி சிம்பிள் சார். ரஜினிகாந்துக்கு சப்பக்கட்டு கட்டி இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து தைரியம் கிடையாது ரஜினிக்கு, பயந்துட்டார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டார். நானே சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா பேசுறது தப்பே கிடையாதுன்ற. ரஜினிகாந்த் என்ன பண்ணார்? கடந்த தேர்தல் எம்பி எலெக்ஷனில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இல்லை நான் பிஜேபியோட இணைங்கிற சேர்ந்து செயல்பட போகிறேன் அப்படின்னு சொன்னார். செயல்பட்டார். அவரோட ரசிகர் ஃபுல்லாக நீங்கள் 60 வயசு 65 வயசு ஆகிட்டான். அதாவது இலவ காத்த கிளி மாதிரி எண்ணிக்கு வரும்ன்ட்டு கடைசி வரைக்கும் பழம் பழுக்கவும் இல்லை, அவனுக்கு எந்த சுகத்தை அனுபவிக்கவும் இல்லை, அவனுக்கு எந்த கட்சிக்கும் போனாலும் அவனுக்கு மரியாதையும் இல்லை. அதுக்கு அடுத்தது யார்? இவர் தான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் சார், பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது விடுதலை சிறுத்தைகளும் பாமக ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு அணியில் இருக்கிறாங்க, டிஎம்கே கூட்டணியில் அவங்க நிற்கிறாங்க. அந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக எதிர்க்கிறாங்க. எதிர்த்தப்போ அந்த 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 பிரச்சனை வரும்போது இதே ரஜினிகாந்த்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி எங்கள் இடத்துல இருந்த ரஜினி தேசியம் மன்ற மாவட்ட தலைவராக இருந்தான் பாஸ்கர்னு ஒரு பையன். சத்யநாராயண சத்யநாராயண்கிட்ட சொல்லி, சத்யநாராயணன்னா அவங்கள கூப்பிட்றாங்க, உடனடியாக வாங்கினாங்க. போனவுடனே ரஜினி கட்டி பிடிச்சிக்கணும் என்ன சொன்னார், அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. நம்ம அதாவது இது எதுக்காக சொல்கிறோன்னாக்கா, அவர் அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் கிடையாது, அவரோட உள்நோக்கன்றது ஒன்று இருக்குது. அது அப்போ தான் நம்ம நேரடியாக பார்த்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அன்றைக்கி அவரோட படம் ஓடணும், புரியுதுங்களா? இது எப்படியா காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். கடலூர் மாவட்டங்களில் வன்னியர்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் தலித்து வன்னியர்கள் சேர்ந்துருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை ஸ்மூத்தாக நாங்கள் முடிக்கிறோம். முடித்த உடனே படம் ஓடுது. அடுத்த நாளே வந்து அன்புமணி மூலியமாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் ரஜினிகாந்த். புரியுதுங்களா? உனக்காக சண்டை போட்டு அடி உதப்பட்டு வெட்டுக்குத்து வாங்கின ரசிகர்லாம் அவங்க அதை அந்த ஒரு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டானுங்க. இது ஒரு இன்சிடெண்ட்.
இதனால் ஒன்று ஆதரிக்கலை கருணாநிதியும் சிதம்பரமும் நமக்கு துணை நிற்கலைன்றதுக்கோசம் அந்த எம்பி எலெக்ஷன் நடந்தப்போ நீ என்ன பண்ணனாக்கா நான் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சத்யநாராயணா வந்து எங்ககிட்ட சொல்லி நாங்கள் செங்கோட்டையன் இன்றைக்கி செங்கோட்டையன் இருக்கார், செங்கோட்டையனுக்கு தெரியும் நடந்த உண்மைகள்லாம், செங்கோட்டையன்கிட்ட சொல்லி அந்த அம்மா கிட்ட சொன்னதுக்கு அந்த அம்மா இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ட்டு அந்த அம்மா கேம்பெயின் போயிட்டாங்க. அந்த தேர்தலில் வந்து அதிமுக தோற்றுருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு இருந்த தைரியம் உனக்கு இல்லையே. என்ன திரும்பவும் நீ திமுகவோடு தான் கை கோத்துக்கினேன். ரஜினியை பொறுத்த வரைக்கும் சாகிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாராக இருக்கணும், கோடிக்கணக்கான ரூபாய் வந்துக்கினே இருக்கணும், நமக்கான புகழ் என்ன அத்தனையும் நமக்கு இருக்குது, பணம் புகழ் எங்கே போனாலும் நமக்கான மரியாதையை தன்னால் வருது, அதனால் நமக்கு இது தேவை கிடையாதுன்னு அவர் இருக்கார். அதை வந்து பகிரங்கப்படுத்திட்டு போயேன், அதை தான் சொல்லியிருக்கேன் ஆதவ அர்ஜுனா, தைரியமாக அவரை சொல்லுன்னு. இதெல்லாம் தப்பு இருக்குது. இப்போது விஜய் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்தாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் வந்தார், நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னார், ஆரம்பித்தார். நீ எதுக்கு புலி வருதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தினுங்கிற? கடைசி வரைக்கும் புலி வரவே இல்லையே. புலி நீ பூனையாக தானே ஆகிட்டுக்கிற. இப்போ திமுக அதாவது டிஎம்கேல ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. இதில் வந்து இவருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் தமிழ் உணர்வோ தமிழர்களுக்கான தலைவரோ கிடையாது. புரியுதுங்களா? அன்றைக்கி கர்நாடகாவில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு பதபதிச்சார் ராஜ்குமார் மேட்டரில். என்ன அன்றைக்கி தமிழ் தேசம் பேசினவங்கள அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு கலைஞர்கிட்ட பேசுங்கன்னாரு. என்ன அந்த உணர்வு கூட இப்போ கிடையாது. நீ வர வேண்டியது தானே. உண்மையான தமிழ் மக்கள் தான் உனக்கான அடையாளத்தை கொடுத்தாங்க, உன்னை இந்த உச்சபட்ச ஸ்டார் ஆக்குனாங்க. ஏன் அந்த மக்களுக்கோசம் நீ இறங்கி வந்துருக்கலாம்ல? உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்கல்ல தமிழக மக்கள். அப்போ அந்த மக்களை நீ ஏமாற்றி தானே போய்க்கிற? அதானே நடந்துருக்குது. இது பாருங்க, அவங்களுக்கு பிடிக்கல. அவர் அதாவது ரஜினி வந்து என்ன சொல்கிறார், இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னால் அவனை ஓட்டு போடாமல் விட்டு போட போகிறான்னா? அவர் சொல்ல வந்த அவரோட உள்நோக்கம் அதுதான். இதுக்கான காலங்கள் பதில் சொல்லணுன்னாக்கா, என்னோடய ரசிகர்கள் யாரும் ஓட்டு போடாதுனாக்கா உன் ரசிகரில் பாதி பேர் போயே சேர்ந்துட்டான், வயசாகி காணாமல் போயிட்டான். இன்றைக்கி வந்துக்கிறோம் விஜய் பின்னாடி வந்துக்கிறோம் ஃபுல்லாக யூத்து. நீ சொல்லி ரஜினி சொல்லிட்டாரு நம்ம விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எவனும் நிறுத்த போகிறது கிடையாது. இன்னும் இந்த டயலாக் விட்டுங்கலாம் ஏமாற்றின்னு இருக்காதீங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நீங்கள் அத்தனை பேருமே தமிழரை ஏமாத்துறதுக்கு ஒரு குரூப்பு, அந்த குரூப்பை லீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் பின்னாடி இருந்து செயல்படுது. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து டாக்டர் மாதிரி ஆட்களும் சசிகலா மாதிரி ஆட்களும் சீமான் மாதிரி ஆட்கள்லாம் ஒருங்கிணைய மாட்டாங்க. சரி நீங்கள் யாரும் வேணாம், இதே நம்ம மக்கள் முழுக்க எடப்பாடி பச்சை தமிழர், அன்புமணி ராமதாஸ் தமிழர், ஏன் நீ அவங்கள ஆதரிச்சுட்டு போங்க. டிடிவி தினகரன் யார்? தமிழகத்தை சேர்ந்தவங்க தானே. பிஜேபி இருக்குன்றாங்களே சார். பிஜேபியில் நிற்கிறவன் யார் சார்? இங்கே நார்த்தில் தான் வந்து இங்கே பிஜேபியில் சீட்டில் நிற்கிறான் சொல்லுங்கள். பிஜேபியில் இங்கே நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸு அவன்லாம் வந்து எல்லாமே நார்த்தில் இருந்தால் வந்து நிற்கிறானுங்க சார். பிஜேபி நிற்கக்கூடாதுன்னா அப்போ இங்கே எத்தனை தெலுங்கு நிற்கிறான் சார் தேர்தலில்? கேட்டால் நான் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவன், வழியாக நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம், தமிழ் சமுதாயத்தோடு தான் சேர்ந்து வாடுறோம், நான் ஏன் நிற்கக்கூடாது, என்னோடய உரிமைன்னு சொல்லல. அப்புறம் அவன் மட்டும் ஏன் வரக்கூடாதுன்றீங்க? இல்லை, அவர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தேசிய கட்சிகளோடவும் இந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? தேசியமே தேவையில்லைன்னா தனி தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம தனியாக நம்ம இயங்குறோமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு தனி தமிழ்நாடு, ஒரு தனி நாடாக இயங்கலை, ஒரு நாட்டுக்குள்ளார தான் நம்ம இருக்கிறோம். தேசிய கட்சிகளோட நான் யாரோடும் சேர மாட்டேனாக்கா எல்லா எதெல்லாம் கொண்டு வராங்களோ சட்டங்கள் தேசிய கட்சிகள் தான் கொண்டு வரான். அதை தான் இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தை நீ ஏற்றுக்க மாட்டோம் சொல்ல முடியுமா உன்னால்? இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் ஆகுதுனாக்கா அந்த பில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து தனியாக பில்லு போடணும், தமிழ்நாட்டு மட்டும் ஏற்றுக்க முடியாதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்க. சும்மா வந்து ஏமாத்தாதீங்க. அதாவது தேசிய கட்சிகளோடு நான் சேர மாட்டேன், தேசிய கட்சிகளோடு சேர மாட்டேன்னு. நீங்கள் வந்து ஒன்று தமிழர்னா தமிழராக இருங்க, தமிழ் கட்சிகளுக்கு உதவி பண்ணுங்கள். நானே சொல்கிறேன், தேசிய கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க, கூட்டணியில் இருங்க. எங்கெல்லாம் தேசிய கட்சி நிற்குதோ அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. தமிழர்களாக நிற்கக்கூடிய தமிழர்களுக்கான கட்சிகள் இங்கே இருக்குதுல்ல, அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, கூட்டணி வச்சுக்கின்னு அங்கே மட்டும் பிரச்சாரம் பண்ணுங்கள். ஏன் பண்ணலாம் இல்லை? அதை இப்போது
தமிழ் பேசக்கூடிய தமிழ் குடியான பிராமணர்களுக்கு 6 பேருக்கு நான் சீட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கிறாரு. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இவ்வளோ பரந்த மனப்பான்மை உள்ள சீமா ஏன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்றாரு? ரொம்ப குறுகிய மனதோடு இருக்கார். நீ தான் சிஎம் ஆகணுனாக்கா சொல்லு, தைரியமாக போய் சொல்லு. யார் ராமதாஸுக்கிட்டையும் சசிகலாக்கிட்டையும் நான் வந்து நாம் தமிழர் வந்து உங்களோட வரேம்மா, நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சசிகலா கிட்டே போய் சொல்லு. இல்லை ஐயா ராமதாஸுக்கிட்ட போய் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லு. ஐயா மேலே உனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. கண்டிப்பாக சீமா மேலே ஐயாவுக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிறதுனால, தமிழ் அடையாளத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவனுக்கு பண்ணுவார். ஏன் நீ போய் பேச, இன்னும் நாமினேஷன் ஃபைலிங்லாம் டேட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றா கை கோத்துங்க. நீ 234 தொகுதியிலும் கேண்டிடேட்டை போட்டுட்ட. அது என் கேண்டிடேட்டை கூட நிற்கட்டும், என் கேண்டிடேட்டை கூட நிற்கட்டும். ஐயா நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தேர்தலில் சந்திக்கலாம் சொல்லி சீமானை சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஏன்னா அதனுடைய பலன் என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாமே அவர் தான். கீழே யாரும் அவருக்கு அடுத்த செகண்ட் லைன் லீடர்ஸே அங்கே கிடையாது. முழுக்க முழுக்க எது பண்ணாலும் அவர் தான். அதனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன விஷயன்றது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய எல்லாருமே இங்கே பொருந்து போகுது. இப்போ தலைமை தமிழர்களாக இருக்காங்க, 2 பேருமே தமிழர்களாக இருக்காங்க. அவங்க பெருசாக திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கலை. அப்படிங்கும்போது தாராளமாக கூட்டணி வைக்கலாம். இதுதான் மக்கள் மத்தியிலே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இன்னும் அதுக்கான முன்னெடுப்பே நடக்கலைன்னு சார்? வரமாட்டார் சார். அவரும் ஏற்கனவே வந்து எங்கே போய் எப்படி ஆகிருக்க மாறி இருக்கான்றது நமக்கு தெரியாதுல்ல. நீ சொல்லக்கூடிய இன்றைக்கி 2 தமிழர்கள் வெளியே வராங்க. திராவிட கட்சியே கிடையாது, திராவிட மாடல் அரசியல் கிடையாது, எல்லாம் வெளியே வராங்க. நீ ஏற்றுன்னு போகலாம்ல. இல்லை ஐயா பெரியாரை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாக்கா ஐயா கிட்ட சொல்லிவிடு, ஐயா நம்ம தேர்தல் வரைக்கும் பெரியாரை பற்றி பேசாதீங்க, பெரியாருக்கு நமக்கும் ஒத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சொல்லலாம்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இவர் சீமான் பின்னாடி எவ்வளோ வெறி கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசுனவங்க சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் வந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. ஏன் கரையுது? ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அந்த நிலைப்பாடு எடுக்கலாம் என்ன ஆகும்? இவர் சொல்லக்கூடிய எடுத்த உடனே கியூபா வைப்பார். கியூபாவில் கூட தான் போராட்டம் பண்ணாங்க. ஒரு கட்டம் வரும்போது என்ன பண்ணாங்க? மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரணுன்றதுக்கோசம் தன்னுடைய நிலையை மாற்றினாங்க. அதே தான் யாசர் அராஃபத்தும் பண்ணார். அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி செய்யணும். அப்போ உங்களோட நிலைப்பாடுகளை மாற்றுங்க. இல்லை நான் மாற்றவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீனா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறது கிடையாது, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆகலாம்ல. எப்போ பார்த்தாலும் பிரபாகரனுக்கு அது பேசுகிறீங்களே. பிரபாகரனோட பயணித்தவங்க, பிரபாகரனோட இருந்தவங்கலாம் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சரி, ஏதோ சீமா பேசுகிறாரு, பேசிட்டு போட்டுன்னு கம்முன்னு போகிறாங்க. அதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் என்னென்னா, தமிழ் தேசியம் தமிழருக்காக பிரபாகரனுக்காகவே தான் வாழ்நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்த ஐயா பழநெடுமாறன் இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறார். இதை விட ஒரு கேவலமான செயல் இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பச்சை துரோகம் யாருமே செய்ய மாட்டாங்க. பல பேர், வைகோ அவர்களும் இப்படி சார். வைகோ விடுங்க சார், அவன் தெலுங்கன் சார், அவன் தெலுங்கரோட போயிட்டான் சார். பழநெடுமாறன் தமிழர், பச்சை தமிழர், தமிழ் தேசியம் பேசுகிறவர். தமிழருக்காகவே உன்னோட லைஃப்பே வந்து தமிழ் தேசத்துக்காகவே உன்னுடைய லைஃப்பை முழுக்க விட்டேன். ஆனால் இன்றைக்கி திமுக நீ ஆதரிப்பேன்னு சொல்லியே, இதை விட ஒரு கேவலமான செயல் எதனா இருக்குமா? உனக்கு வயசான காலத்தில் விட்டு போக வேண்டியது தானே? ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அப்போ அத்தனை பேரையும், உண்மையாக தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய மொத்த பேரையும் திமுக விலை கொடுத்து வாங்கிடுச்சுன்னு தான் தோணுது. கடைசி அப்படி தான் வருது உங்களுக்கு. தமிழ் தேசியமாகவே. ஆமாம், தமிழ் தேசியம் தமிழனுக்காக பேசக்கூடிய அத்தனை பேரையும், தமிழர்களாக இருக்கக்கூடியவங்களை சொல்கிறேன், மற்ற பேரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் நடந்துருக்குது. அதில் யார் யார் வேலை போய்க்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒட்டு மொத்தத்தை தமிழ் வரக்கூடாது சார். உண்மையாக தமிழ் மக்கள் வந்து நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா வர தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களித்தா தான் இவங்களுக்கான மரியாதையோடு வாழ முடியும், தமிழருக்கான அடையாளத்தோடு வாழ முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், திரும்பவும் திமுக கொண்டு வந்தாங்கன்னா உன்னோட அடையாளம் முழுக்க அழிக்கப்படும், நீ இருக்கவே முடியாது. இதுதான் நடக்கும். நம்மளோட வரலாறு மொத்தமாகவே அழிச்சிருவாங்க. மொத்தத்தை ஏற்கனவே அழிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம எப்படி நம்முடைய அடையாளங்கள் அழிக்கப்படுது, என்ன மாதிரி, அதாவது கல்வெட்டுகளில் இருந்தது என்ன, அதை அத்தனையும் அந்த மலைகளே சதிச்சிட்டாங்க, கல்குவாரி ஆக்கி ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி விட்டாங்க. என்ன, அது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை செய்கிறவங்க ஃபுல்லாக யாருன்னு பாருங்கள், எல்லாருமே இவனுங்க தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை டெண்டரும் தெலுங்குகளுக்கு தான். எத்தனை தமிழர்களுக்கு கொடுக்குறீங்க? கக்கூசு க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஹைவே வரைக்கும் அத்தனை லார்ஜ் ஸ்கேலில் வர கான்ட்ராக்ட் அத்தனையும் அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க.
அப்புறம் எதுக்கு நம்ம ஆட்கள் அங்கே இருக்கான்னு தான் தெரியல. சார் அவங்களெலாம் விட்டுடுங்க சார், நான் நேரடியாக வரேன் சார். ஏன் சார் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்களில் உண்மையிலே இவன்லாம் வந்து இந்த ஜாதி தானான்றது சந்தேகமாகுது. வீரபாண்டி ஆறுமுகம் திமுகவில் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கான சில விஷயங்களை நேரடியாக ஃபைட் பண்ணி கேட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய துரைமுருகனும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வமோ சிவசுப்ரமணியமோ ஜெகத் ரட்சகனும் இந்த மக்களை பற்றியே சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் நான் அந்த ஜாதின்னு சொல்லி ஏமாத்தாதீங்க தயவு செய்து. இவனுங்களை முதல்ல நம்ம மக்கள் வந்து புறக்கணிங்க. அவன் பணம் வச்சுருக்கிறான், அவன் கொடுக்குற பணத்துக்கோசம் நாக்கை தொங்க போட்டுன்னு போகாதீங்க. சும்மா நாக்கில் தேன் தடவுவானுங்க. இந்த ஜாதியை ஒழிச்சுன்னுக்கிறானுங்க ஒருத்தன் கூட சேர்ந்துக்கணும். நாமே அவனுக்கு உறுதுணையாக போகணும். டாக்டரை விட கேவலமாக நடக்கிறானுங்க அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவனுங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன, அவன் சேர்மனாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், தான் குடும்பத்தை தவிர இந்த ஜாதியை ஏமாற்றணுன்றதுல தெளிவாக இருக்கிறான். யாருக்காகவோ முட்டு கொடுத்துன்னு இருக்கான். முதல்ல இதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கின்னு முதல்ல அவனுங்களை வந்து புறக்கணிங்க. இந்த மாதிரி ஆட்களை புறக்கணிச்சாதான் நாம் நமக்கான அடையாளத்துக்குள்ளார வெளியே வர முடியும். ஆனால் சார் இப்போது ஒரு சமூக மக்களுக்கான அதிகாரம் வந்து அவங்களா இருக்கும்போது அவங்கள எப்படி புறக்கணிக்க முடியும்? அவங்களுக்கு தேவையானது அவங்க மூலியமும் தானே வரும். சார் நான் எலெக்ஷனில் நான் உனக்கு ஓட்டு போட உன்னை தோக்க அடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், யாரோ ஒரு தமிழை நான் கொண்டு வந்தேன்னா இந்த தமிழ் சமுதாயத்துக்கோசம் அவன் பண்ணுவான்ல. என் ஜாதியை விட்டுடுங்க சார், மற்றவங்க பண்ணுவாங்கல்ல சார். எம்ஜிஆர் பீரியடில் அவர் மலையாளின்னாங்க. கருணாநிதி எவ்வளோ தெலுங்குகளுக்கு ஃபுல்லாக பயங்கரமாக ஒன்று சேர்ந்து எம்ஜிஆரை கார்னர் பண்ணாங்க. எம்ஜிஆர் பண்டுட்டியாரை தான் வச்சு பண்ணார். பண்டுட்டியார் அவரால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணார்ல. அம்பிகா சுப்பிரமணியன் தானே சார் சர்வீஸ் கமிஷன் சேர்மனாக போட்டு அவங்க வந்து நிறைய பேர் அந்த நேரத்தை அப்பாயின்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் கிட்ட போய் எல்லாருமே சொன்னாங்க, அவங்க ஓட்டு போடுறாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் தான் எம்ஜிஆர். கருணாநிதி என்றைக்கோ சொல்லியிருப்பார், சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல மாட்டார். இந்த மக்களோட ஓட்டு மட்டும்தான் அந்த ஆளுக்கு தேவை. என்ன கலந்துருக்கு, இந்த ஓட்டு மட்டும்தான் தேவை. இந்த மக்களோட வளர்ச்சியோ எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது. இந்த மக்களை வந்து வெறும் ஓட்டஸை மட்டும்தான் பார்க்குறாரு. அவரோட வளர்ச்சி முழுக்க தெலுங்குகளுக்கான வளர்ச்சி தான். தமிழ்நாடு முழுக்க ஒரு கவர்னர், இவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்காங்க, கூட்டணியில் கவர்னர் வருது. ராஜேந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். கருணாநிதியோட சொந்தக்காரர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரை கொண்டு வந்து ஒரிசா கவர்னர் ஆக்குறாரு. பச்சை தமிழராக இருந்த ஜிகே மூப்பனார் இருக்கார் இல்லைங்களா, ஐயா மூப்பனாரை அன்றைக்கி ஒரு நினச்சிருந்தாருனாக்கா பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்க முடியும். ஆனால் ஒரு தேவகவுடா ஆக்கணுன்ற எண்ணம் இருந்ததே, ஏன் ஒரு தமிழை அந்த மூப்பனார் ஆக்க முடியல உன்னால்? அப்போ இந்த தமிழ் அங்கே வரக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் மூப்பனார் என்ன பண்ணார், அவர் பேச மாட்டார். அது வந்து அதனால் அடுத்த தேர்தலேருந்து திமுகவோட அவர் வெளியே வந்துட்டார். என்றைக்குமே கருணாநிதி தமிழர்களுக்கு ஒரு அடையாளமோ தமிழர்களுக்கான ஒரு வளர்ச்சியோ வருதுனாக்கா அதை வளரவே விட மாட்டார். அதை வந்து முளையிலே கிள்ளிடுவார். இதுதான் அவருடைய பாலிசி. அதை கருணாநிதி இலைமறைவு காய்மறைவாக பண்ணார். ஆனால் ஸ்டாலின் பகிரங்கமாக பண்ணிகிட்ருக்காரு, வெளிப்படையாக. இதை வந்து நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கின்னு வர தேர்தலில் நாம் அவருக்கு என்ன பாடம் போகட்டணுன்றதை பண்ணணும். பல தகவல்கள் பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க.